2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. குறிப்பாக தங்களின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளும் நோக்கில் ஆளும் திமுக, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் இந்த முறை தங்களின் தொகுதிகளை மாற்ற திட்டமிட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. பாஜக தரப்பில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரான வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுதுங்க. அதே போல் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை அல்லது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியை குறிவைத்து களம் காண தயாராகி வராங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோருக்கும் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை தேர்வு செய்யும் முனைப்பில் எல்லாருமே இருக்காங்கங்க. மறைந்த முதல்வர் கருணாநிதியின் கோட்டையான திருவாரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரியுதுங்க. மேலும் அமைச்சர் பொன்முடி தனது மகனுக்காக தனது தற்போதைய தொகுதியான திருக்கோவிலூரை விட்டுட்டு விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவின் முக்கிய புள்ளியான CV சண்முகம் விழுப்புரத்திற்கு பதிலாக மயிலம் தொகுதியை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளாராங்க. இதே போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த முறை எப்படியாவது சட்டமன்றத்திற்குள்ளே நுழையணும் அப்படின்ற உறுதியுடன் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையின் காரைக்குடி தொகுதியை குறிவச்சிருக்காரு. இத்தகைய வியூக மாற்றங்கள் வரவிருக்கும் தேர்தலில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்கங்க. நீங்கள் எந்த கட்சி தலைவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க, எந்த தொகுதியில் போட்டியிட்டால் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த கட்சி எந்த தலைவரை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு தலைவர் வேறு ஒரு அரசியல் கட்சியை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.